வணக்கம். வெல்கம் டு சத்யா vlog. இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு வெந்தயம் கொஞ்சமாக மிளகு ரெண்டுத்தையும் தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு, ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போது குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பதத்தில் அரைச்சி வச்சுருந்த விழுதை கலந்துக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரெடி ஆகிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.